எல்லா காரியத்துக்கும் நீங்கள் முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்கணும்னு பொண்ணு வீட்டுக்காரர் உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் எல்லாம் உத்தரவு கொடுத்துட்டீங்க. சரி, மாமாரை உத்தரவு கொடுத்துட்டாங்கண்ணா அப்படியே சுற்றி அப்படியே அவ்வளோதான். பொண்ணை பார்த்துக்குங்கப்பா, எல்லாம் பொண்ணு வந்திருக்காங்க. அவ்வளோதான். சரி, அப்படியே எழுது. வாங்க அப்படியே மாப்பிள்ளை வரட்டு. நோ வரணும், மாப்பிள்ளை வரட்டு வரட்டுங்க. மாப்பிள்ளையும் பார்த்து பண்ணுங்க. அவ்வளோதான், மாப்பிள்ளையை பார்த்துக்குங்க. நாங்கள் பொண்ணை பார்த்துட்டோம். நீங்கள் பொண்ணை பார்த்து எல்லாம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சது சொல்லிட்டாரு. தாராளமாக செய்யலாம். எல்லாம் நல்லா இன்னும் சேகப்பெல்லாம் வைங்க. வச்சு ஒரு பூ எடுத்து வைங்க. அங்கே பார்க்க ஸ்டேஜ் பார்க்கணும். அப்புறம் என்னோட லைஃப் லாங் வரைக்கும் நீ தான் என்னோட ஃபஸ்ட்டும் நீங்கள் தான். ஓகே, லைஃப் லாங் வரைக்கும் நீ கூட கூட இருக்கு. ஐ லவ் யூ. இந்த ஜென்மம்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் தான் என் கூட இருக்கணும். எப்போவுமே எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் விட்டு போக மாட்டேன். நீங்களும் இப்படி விட்டு போகக்கூடாது. எத்தனை சண்டை நடந்தாலும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு சிங்க் இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமையே தே ஆர் இன்டு இட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த ஸ்டார்டிங் சீன் சொன்னால் லைக் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலு. ஸோ ஃபியூரியஸாக ஒரு டாக் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இவ கோவத்தில் அப்படியே வெளியே வந்திருக்கா. தலைவர் பாவியாக போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ கதவை திறந்துட்டு வெளியே வந்ததைக்கும் ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டாங்களாம். ஸோ அதுலேருந்து
ஹி ஹாவ் அ ஸ்பார்க் அப்படின்னு சொன்னால் நான் தான் சொன்னேன் ஆக்சுவலி அப்போலேருந்தே ஹீஸ் அண்ட் டு யூ ஸோ அதுதான் நான் சொன்னது. அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை சொல்ல ஐ ஹாவ் ஆடட் த பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஷீ ரியலைஸ்ட். அதுக்கப்புறம் ஓகே நான் தான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. தென் தே ஹாவ் த திங்ஸ் அண்ட் தே காட் த மேரேஜ். வசந்தா மேரேஜ்க்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. ஸோ இனிமேல் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அந்த 2 பேரும் ஓகே சொல்லுங்க. பட் ஆனால் அந்த டைம் போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு விருந்தே சாப்பிட்டோம். லைக் அது எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அது வந்து போகும்போதே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் ஃபீல் ஆச்சு, அவருக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனால் சொல்லலை. ദൂരെയെങ്കിലും മൗനം മനസ്സിനെങ്കിലും കിനാവിലെന്റെ കണ്ണ